ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு சதீஷ் செல்லதுரை அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். தோழர், நேற்று நம்ம அயனாவரத்தில் தமிழக வெற்றி கழகம் நடத்திய அந்த பொதுக்கூட்டம், அதில் வீசப்பட்ட பாட்டில், அந்த பின்னணி குறித்து பேசியிருந்தோம். அதில் புது அப்டேட்ஸ். நேற்று அரசு மருத்துவமனையில் இந்த தாவேகாவினர் இந்த சம்பவத்தை வச்சு என்ன அட்ராசிட்டி பண்ணாங்க அப்படின்றத நீங்கள் ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவலோடு வந்திருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு பிறகு விஜயுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அமைச்சர், பாஜக கூட்டணியில் இருக்கிற அமைச்சர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். அதே போல் ஆதவ அர்ஜுனா தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து இன்றைக்கு ஒரு மனு கொடுத்திருக்கிறாரு. சிடிஆர் நிர்மல்குமார் அமித்ஷாவுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறாரு. இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. முதல்ல அந்த பாட்டில் வீச்சு சம்பவத்துக்கு வருவோம். அந்த நேற்று பாட்டில் வீசப்பட்டது, இருவர், ரித்திக், அப்புக்குட்டி இருவர் கைது செய்யப்பட்டார்கள். அதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு, அதாவது பாட்டில் வீசப்பட்டதால் கடுமையான பாதிப்பு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பெண் நிர்வாகிக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணாங்க. ஆதவ அர்ஜுனாவும் நேரடியாக அரசு மருத்துவமனைக்கே போய் பார்த்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன நடந்துச்சு? ஆக்சுவலி நீங்க சொன்னீங்களா நிர்வாகின்னு சொன்னாங்களா, அவங்க நிர்வாகியே இல்லை. தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி இல்ல, அவங்க மகளிர் அணி, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சாதாரணமாக ஒவ்வொரு இடத்துலயுமே, இந்த சென்னையில நானும் வடசில நிறைய இடத்துல மீட்டிங் கவர் பண்றதுக்கு போயிருக்கேன். அங்க பெண்கள் எப்படி அழைத்து விடப்படுறாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பரிசு கொடுப்பாங்க. சேலையோ இல்ல ஒரு மிக்சி, இல்லைன்னா ஒரு பாக்ஸ், ஹாட் பாக்ஸ், இந்த மாதிரி சம்திங். அது முடிஞ்சதும் அங்கேயே கூட ரிசீவ் பண்ணுவாங்க. நலத்திட்ட உதவிகள் தான் கூப்பிட்டு வருவாங்க. பல தமிழ்நாடு முழுக்க இது நடக்குது. அப்படி அழைத்து வரப்பட்டவர் தான் அவர். இது ஒரு கேள்விப்பட்டது. அவங்களோட பேர் கலைவாணி அப்படிங்கிற பேர் வரைக்கும் நம்ம டீடைல்ஸ் கிடைச்சிருக்குது. அந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள்ல ஒண்ணு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வருவாங்கல்ல, அப்படி கூட்டு வரப்பட்ட ஒரு பெண் தான் அவர்கள். அப்போ இயல்பா விஜய்க்கு கூட்டம் கூடுது அப்படின்றது ஒரு பொய். நம்ம கரூர்லயே நம்ம நேர்ல போய் விசாரிச்சுட்டு வந்தோம். ஏமூர்ல 5 பேர் செத்து போயிருந்தாங்க. 12 மணிக்கே அவர் வருவாருன்னு அங்க இருந்து டெம்போ அமர்த்தி கூட்டு போனவங்க தான் அங்க இறந்து போனவங்க. டெம்போ அமர்த்தி போனவங்க. அவங்க பாக்குறதுக்கு விருப்பம் இருந்தாலும் அவ்வளவு மெனக்கட்டு யாருமே போக மாட்டாங்க. அதுதான் உண்மை. இப்ப போறாருன்னா இப்படி வாக்குல இங்க இருந்து பால்கனில இருந்து எட்டி பார்ப்பாங்க. அதுக்காக இங்க இருந்து மெரினா பீச் எல்லாம் போய் யாரும் பார்க்க மாட்டாங்க. இதுதான் ரியாலிட்டி. அங்கேயும் அப்படிதான். அங்க அன்னைக்கு யாரு விஜய் வரவும் இல்ல. வந்தது ஆதவ அர்ஜுனாக்கு என்ன கூட்டம் கூடணும் உங்களுக்கே தெரியும். அங்கே சீட்டு காலியா தான் கிடந்தது. அப்படி அது தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த அவ்வளவுதான் மதிப்பாங்க. விஜய்ன்ற சினிமா ஸ்டார் பக்கத்துல இருந்தா பார்க்க வருவாங்க. அந்த பெண் நிர்வாகி அல்ல அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுருச்சு. அதுக்கப்புறமா அவங்க கட்சிக்காரங்களும் இல்ல. ஆமா, கட்சிக்காரங்களும் இல்ல. அவங்க கூட்டத்துக்காக அழைத்து வரப்பட்ட ஒரு பெண். அதற்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு அவங்களுக்கு மிக பெரும் காயம் எல்லாம் இல்ல. ஒரு முள்ளு கொத்துனா எப்படி இருக்குமோ அது போல அந்த பாட்டில் சில்லியா சிதறி விழுந்ததுல அந்த பாட்டில்ல இருந்து ஏதோ மிதிச்சிட்டாங்க போல. அது சின்னதா பிளட். ஆமா, ரொம்ப ஒன்றும் பெரிய காயம் இல்லை. அங்கே கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்கள டாக்டர் ஓகே இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவங்க வழக்கம் போல ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்பக்கூடிய கண்டிஷன்ல ஆதவ அர்ஜுனாவும் விஎஸ் பாபுவும் அங்க வந்துருந்தாங்க. அங்க இல்ல இவங்களை நீங்க அட்மிட் பண்ணணும். இப்போ ஒண்ணும் இல்ல. எந்த ஹாஸ்பிட்டல் இது? பெரியார் நகர் அரசு மருத்துவமனை, பொது மருத்துவமனை, கொளத்தூர் தொகுதியில அந்த ஆஸ்பத்திரியில தான் இதெல்லாம் நடக்குது. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் இவங்களை ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டாங்க. ஆனால் ஆதவ அர்ஜுனாவும் விஎஸ் பாபு இன்னும் கிட்டத்தட்ட 100-150 பேர் டிவி கேக்குறாங்களா அங்க ஃபுல்லா பிரஷர் கொடுத்திருக்காங்க. இவங்களை நீ அட்மிட் பண்ணு. ஏன்னா இப்போ அவங்க உண்மையிலேயே மிகப்பெரிய காயங்களோடு இல்ல ஒரு பிரச்சனையோட வந்திருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவங்க எமர்ஜென்சி வார்டு கொண்டு போயிருவாங்க. அந்த மாதிரி எமர்ஜென்சி வார்டு ரிசப்ஷன்லயே 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவ்வளவு நடந்திருக்குது. அதாவது அவங்க நிக்க வச்சிருக்காங்க. அவங்களை நிக்க வச்சதுன்னா டாக்டர்ஸ் நிக்க வைக்கல, டாக்டர்ஸ் கிளம்பலாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் அதற்கு பின் வந்த ஆதவ அர்ஜுனா, விஎஸ் பாபு, டிவி கேக்காரங்க எல்லாரும் சேர்ந்து டாக்டர்ஸ் புஷ் பண்ணிருக்காங்க. எப்படின்னா இது பெரிய பிரச்சனை ஆகும், இவங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த அழுத்தம் தாழாமல் டாக்டர்ஸ் இவங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு 9-9:30 வாக்குல ஆதவ அர்ஜுனா அந்த லேடிட்ட கேட்கிறாரு, டிஃபன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு. இல்லைங்க இனிமேதான் சாப்பிடணும் அப்படின்னு. இந்தாங்க சாப்பிடுங்கன்னு 25,000 பணம் கொடுத்துருக்காரு. ஆமா, அவங்க நைட் முழுக்க அங்க அட்மிட் ஆகி இருக்க வைக்கிறதுக்கு. ஆமா, ஒரு பக்கம் அர்ச்சனா பட்நாயக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் தேர்தல் நடத்தை விதிமுறைப்படி நீங்க யாருக்கும் இந்த பணம் எல்லாம் சப்ளை பண்ணவே கூடாது. 25,000 பணம் கொத்தா அள்ளி கொடுத்துருக்காரு டிஃபன் சாப்பிட. ஆமா, டிஃபன் சாப்பிட 25,000 பணம். யார் சாப்பிட என்னால அவராவே இருந்தா கூட என்னால கற்பனை முடிக்க பார்க்க முடியல. ஆக அவர் அங்க ஒரு அரசியல் டிராமாவிற்கு
அவர் வந்து ரெடி ஆயிட்டாருங்கிறது நம்ம நேத்துக்கு மைக்ல பேசும்போது தெரிஞ்சது. அதை அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு அடுத்த எபிசோட வந்து ஹாஸ்பிட்டல்ல கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு அடுத்த ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, விஜய் பார்க்க வருகிறார். 1 மணிக்கு விஜய் பார்க்க வருவார். அந்த லேடியை நீங்களும் அட்மிட் கூட ஒரு 3-4 பெண்கள் அப்புறமா அழைத்து வந்திருக்காங்க. அவங்க வந்து அந்த இடத்துல, ஐயா உன் கட்சியில இருக்கிற உன் பெண் நிர்வாகி நீ சொல்லிக்கிற அவங்களுக்கு மிக பெரும் காயம் அடைந்திருக்குது, அங்க போனா நீ எப்படி நிப்ப, இப்படி நிப்பியா, போட்டோ ஷூட் பண்ணுவியா? ஆனால் அவர் அங்க இருந்துட்டு போட்டோ ஷூட் எடுத்த வீடியோ வரைக்கும் நம்ம கையில் வந்துருக்குது. ஓகே, யாராவது அப்படி போட்டோ ஷூட் பண்ணுவாங்களா? ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து அங்க வந்து கூடி போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த பெண்களையும் அங்க வந்து விஜய் வருவார்னு இருக்க வச்சு ஒரு போயிட்டாரு. அது போக ஹாஸ்பிட்டல் இருக்க ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் பிரஷர். டாக்டர்ஸ் வந்து டீன் வரைக்கும் மெசேஜ் போட்டுருக்காங்க. டீன் வந்து இந்த நேரம் விஜய் எல்லாம் இப்படி வராருன்னா அங்க இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன குறைகள் எது இருந்தா கூட பாருங்கள் அரசு மருத்துவமனை இப்படி இருக்குது, இது அப்படி இருக்குதுன்னு அதை ஒரு தனியா ப்ரொபகண்டா பண்ணுவாங்கன்னு அவர் அங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பிரஷர் போட்டு இருக்காரு. இங்க டாக்டர்ஸ் பதட்டம், ஈவன் வார்டு பாய்ல இருந்து நர்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு பதட்டம், ஒரு கலவரத்தை ஏற்படுத்திருக்காரு. இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் நடந்திருக்குது. என்னன்னா, அந்த லேடியே நைட் வந்து அங்க இருந்து அப்கண்ட் ஆயிடலாமான்னு யோசிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களோட அரசியல் இவ்வளவு தீவிரமா இருக்கு. அங்க இருக்கிற வார்டு பாய்கள் இவங்க எல்லாம் அங்க உள்ள பேசிக்கிட்ட போது அவங்களே சொல்லிருக்காங்க, நீங்க கிளம்புறனா கிளம்பிருங்க. ஏன்னா இந்த அரசியலுக்காக என்னனாலும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு, நமக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு விட்டுட்டு நம்ம பணத்தை வச்சுட்டு இவங்க வந்து அரசியல் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அசால்ட்டா டிஃபன் சாப்பிடறதுக்கு 25,000 கொடுக்குறா அப்படின்னா அதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு விலை வச்சிருப்பான்ல, அதுக்கு ஏதாவது ஒண்ணு எதிர்பார்ப்பான்ல. அந்த அளவுக்கு அந்த லேடி பயந்ததாகவும் அங்க இருந்த ஸ்டாஃப் ஸ்கூல்ல பேச்சுவார்த்தைகள் இருந்து நமக்கு ஸ்டாஃப் இன்னும் அங்க இருக்கிறவங்க கேட்டதுல இருந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குது. ஆக நைட்டு 1 மணி வரைக்கும் விஜய் வராருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டிஜிபி ஆபீஸ்க்கு வந்தார்ல ஒரு லாஸ்ட் 2 days முன்னாடி, இவர் பொன்ராஜ் வந்து விபச்சாரி அப்படின்னு பேசுனதுனால, அதே போல இங்கேயும் வந்து என்ன இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம்னு இருந்திருக்காங்க அப்படின்னா, என் கட்சியில இருக்க பெண்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்க அண்ணன் உடனே களத்துக்கு வருவான்டா, எவ்வளவு நாள் தடை போட்டு பாடுறா. இந்த டிஎம்கே அரசு வந்து பெண்களை எவ்வளவு பாதுகாப்பு இல்லாம மதுபாட்டிலால அடிச்சு இது பண்ணிட்டு இருக்கும் பொழுது எங்க அண்ணனை பாரு அவங்களை பாதுகாக்க நைட்டு 1 மணிக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வந்தாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிற சூழல்ல எங்க அண்ணன் விஜய் வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா, டே போன அன்னைக்கே என்னமோ சொல்லி ஏமாத்தின டிஜிபி ஆஃபீஸ் கூட்டு போயிட்டேன், இப்பெல்லாம் வர முடியாது அவருக்கு ப்ரொடியூஸ் தூங்கிட்டாரு. வரவே இல்லை. 6 மணி ஆனாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது இல்ல, 5000 கோடி கொடுத்தாலும் விஜயை எழுப்பி கூட்டு வர முடியாது. அப்போ ஆதவர்ஜனா நினைச்சுப்பாரு, இந்த ஆளு சொந்த புத்தியும் இல்ல சொல் புத்தி இல்ல, நாம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஆளு ஒத்துழைக்க முடியாது, டயர்ட் ஆயிருக்கலாம். ஆனாலும் டயர்ட் ஆகல. அந்த லேடி வந்து காலையில டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அவங்களோட பேர் கலைவாணிங்கிற வரைக்கும் வந்திருக்குது. வற்புறுத்தி இருக்க வச்சிருக்காங்க. எஸ், வற்புறுத்தி இருக்காங்க. டாக்டர்ஸ்க்கு அந்த ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கேட்டா இது வந்து அரசு பணியில் இருக்கும் டாக்டர்களுக்கு மருத்துவர்களுக்கு நீ வந்து எழுதி பண்ணிருக்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது போக தேர்தல் நடத்த விதிமுறைகள் படி 25,000 நீ பணம் கொடுத்துருக்க அப்படிங்கிறது அது வந்து தவறான விஷயம். அப்படி கொடுக்க கூடாது. அவங்க நைட்டு இருக்க மாட்டாங்கல்ல, அவங்கள இருக்க வைக்கணும்ல. ஆமா, அவங்கள வந்து தாஜா பண்ணுங்க. அவருடைய பையனும் வந்திருக்காப்ல, அந்த லேடியோட பையனை கூட்டிருக்காங்க. அவர் வந்து ஒரு டீனேஜ் பையன் போல இருந்திருக்காங்க, இளைஞர், சிறு வயசு 16 to 20 இருந்திருக்கலாம். அந்த பையனை வந்து இவங்க வெறியேற்றி விட்டுருக்காங்க. அவன் நான் டிஎம்கே சும்மா விட மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு அந்த பையனும் அங்க இருந்து சத்தம் போட்டு கிடந்திருக்காப்ல. வேற இடத்துல இருந்து டிவிகே கார நிர்வாகிகள் வந்து பார்த்துட்டு போறாங்களாம். யார் என்ன இடமே ஏரியாவே தெரியல. அந்த லோக்கல்ல இருக்கிற நபர்கள் நம்ம பேசினப்போ அந்த நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களாம் யாருன்னே தெரியாது, வந்துட்டு போறாங்க. நாங்க வீடியோ எடுக்கிறதே வந்து எங்களை வந்து வேற கட்சிக்காரங்கன்னு தெரிஞ்சா பிரச்சனை ஏறக்கூடாது, நாங்க கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். ஆனா சில விஷயங்கள கூடுதலா போய் பக்கத்துல போய் எடுக்க முடியல, நாங்க ஒரு பயத்துல தான் இருந்தோம். ஏன்னா நிறைய க்ரௌடு 150 பேர்கிட்ட வந்திருந்தாங்க அப்படின்னு. காலையில பாத்தீங்கன்னா யாரும் இல்ல. அந்த பாட்டில் வந்து யார் மேலேயும் விழல, கீழே விழுது. அதை வந்து காலில் நடக்கும்போது காயம்பட்டிருக்குது. எஸ், அந்த காயத்துக்கு தான் இவ்வளவு அவர் அலப்பறை பண்ணது. நாம வந்து அது வந்து ஏத்துக்கிடல, அது தப்பான விஷயம். ஆனா அதை நீ உடனடியாக அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கோ அதற்கான விசாரணைக்கோ நீ எதுவும் இல்லாம மேடையிலேயே திமுக சதி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அண்ணன் விஜய் வருவாரு, இதை வச்சு அடுத்த ஒரு எபிசோடு பண்ணலாம்னு நினைச்சல. இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க கேவலமான அரசியல், மகா கேவலமான அரசியல். இது தொடர்பா காவல்துறை வந்து இந்த ஆரம்ப கட்ட அவங்க கொடுத்த தகவல்ல தான் இருக்குது. அதாவது அந்த 2 பேரும் குடிச்சிட்டு மது போதையில வந்து ஒருத்தர் மோதிக்கிட்டப்ப அந்த பாட்டில் விழுந்ததா அந்த அளவுல தான் இருக்குது. இப்ப இன்றைக்கு மீண்டும் காலையில் ஆதவர்ஜுனாவும் புசி ஆனந்தும் வந்து தலைமைச் செயலகம் போயிருக்கிறாங்க. தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து
புகார் கொடுத்திருக்கிறாங்க. அந்த புகாரில் என்ன இருக்குது, அந்த புகார் எதற்காக? அது புகார் கொடுத்தது இருக்கட்டும். என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் உங்க அண்ணன் விஜய் வரல? 2 நாளைக்கு முன்னாடி தலைமைச் செயலகம் வந்தல, இன்னைக்கு ஏன் வரல? அன்னைக்கு வந்து ஒரு போலீஸ் அதிகாரிக்கு கை உடைஞ்சிருச்சு, அதுவே ஒரு ரணகலமான சூழல் ஆயிருச்சு. அதனால இன்னைக்கு எதனால வரலன்னு தெரியல. இந்த சோறு வந்து பனையூரை விட்டு வெளியில வந்தா எத்தனை உயிரை வந்து பழி வாங்குதோ அப்படிங்கிற பதட்டத்துல தான் நாம இருக்கிறோம். ஆனா அந்த எந்த இதுவும் இல்லாம இவங்க என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னா, எடுத்த உடனே முதல் பாயிண்ட் சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அன்லீசிங் ஆஃப் வயலன்ஸ் பை ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் பிலாங்கிங் டு டிஎம்கே அட் த டைரக்ஷன் இன்ஸ்டிகேஷன் ஆஃப் Mr. M.K. Stalin, President DMK party with the active convince and assistance of Chennai City Police Commissioner. அதாவது சமூக விரோதிகளை தூண்டி கொண்டிருக்கிறார் யாரு, டிஎம்கேவோட பிரசிடென்ட் M.K. ஸ்டாலின் அவர்கள். அதற்கு உதவி புரிகிறார் யாரு, கமிஷனர் போலீஸ் அருண் IPS. இவர்கள் இருவரையும் இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இவங்க மட்டும் இல்ல, அன்னைக்கு எங்களை வந்து வெறும் லெட்டர் கொடுத்தா மட்டும் போதாதா, 2 நாளைக்கு முன்னாடியே ஸ்வேதா அப்ளிகேஷன்ல போய் அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணணும்னு எங்களை வந்து பப்ளிக்ல அசிங்கப்படுத்திய குமரகுருபரன் IAS இருக்கார்ல, அவரையும் நீங்க மாத்தணும். ஏற்கனவே தான் அந்த புகாரை வந்து கொடுத்தாங்க இல்லையா, சில அதிகாரிகள் எல்லாம் மாத்தி இருக்கிறாங்களே, திரும்பவும் புகாரா? ஆமா, திரும்ப அவங்களுக்கு வந்து என்னன்னா, வெளியில வந்து விஜய் பிரச்சனை பண்ணிருக்காரு. ஆனா அதே நேரத்துல நாமளும் ஹைலைட்ல இருக்கணும். ஆதவர்ஜனாவுக்கு பர்சனலா நம்ம நேத்திக்கு பேசின மாதிரி தன்னோட இமேஜையும் பில்டப் பண்ணணும். அப்ப இதுக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சா, இன்னைக்கு பாருங்க சுத்தி மீடியா இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கு காலையில இருந்து, இதுதானே. இதை வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சீமான் பண்ணிட்டு இருந்தாரு, அண்ணாமலை பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ வந்து ஆதவர்ஜனா பண்ணிட்டு இருக்காரு. அவனுக்கு விஜய்க்கு வந்து சொந்தமா பண்ண தெரியல, இவர் அவருக்கு பின்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஒரு இன்னொரு முக்கியமான அப்படிங்கிறத விட அவர் வந்து எவ்வளவு எளிதாக மீண்டும் ஒரு சதி கோட்பாட்டை அவர் வந்து இங்க முன்வைக்கிறாரு. ஓகே, அந்த கடிதத்துல ஆதாரமும் இல்லாம முன்வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, திமுக தலைமை வந்து என்னை கொன்று விட்டு, அதாவது ஆதவர்ஜனாவை கொன்னுட்டு மற்ற வேட்பாளர்களையும் பயப்படுத்தி, ஏன்னா ஜெயிச்சிருவாங்க டிவிக்கு வந்து டிஎம்கே வின் பண்ணிருங்கிற பயத்துல என்னை கொன்று மற்ற வேட்பாளர்களையும் பயம் காட்டலாம் அப்படின்னு செயல்படுவதாக அவருக்கு தகவல் கிடைச்சதான். அதனால எனக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு வேணும். அர்ச்சனா பட்நாயக்கு ஆதவர்ஜனா எழுதின மனுல இந்த வார்த்தைகள் இருக்குது. I further came to know from reliable sources that DMK top leadership have conspired to murder me with a view to scare away the other contesting TVK party candidate from seriously canvassing for votes. ரொம்ப அதாவது இது ரொம்ப கேவலமா இருக்குது. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கணும்ல, ஆதாரம் ஏதாவது கொடுத்துருக்காரு? கரூர்ல நடந்ததுல இவங்க உடனடியாக எத்தனை குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. எதுக்காவது ஒரு சின்ன விஷயத்துக்கு அங்க கத்தியை கிழிச்சாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்க, வந்து 2000 பேர் திபுதிபு உள்ள வந்துட்டாங்க. டிவிக்கு துண்டை போட்டு வந்தாங்க. இத்தனையும் சொன்னல, எங்கேயாவது வரைக்கும் ஒரு ஆதாரம்? துண்டால கழுத்தை முறிச்சு அந்த மதியழகன் ஒய்ஃப், ஆமா, அவங்க ஜூஸ்ல வந்து அந்த மதியழகன் இப்ப அவங்க தேவைக்கால வேட்பாளர் அதே கரூர்ல நிப்பாட்டி இருக்காங்க. இந்த மனுல எப்படி எழுதியிருக்காங்களோ இதே தான் கரூர்ல இருந்து இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இல்ல, இதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணும். இவங்க எதுக்குமே ஆதாரம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க வாய் தான் இவங்களுக்கு ஆதாரம். அதை நம்ம நம்பணும். நீ நம்பல அப்படின்னா எப்படி எச் ராஜா சொல்ற ஆன்டி இந்தியன் மாதிரி, நீ வந்து மனித குல எதிரி, நீ வந்து டிஎம்கே சொம்பு, இப்படி முடிச்சிருவாங்க. நீங்க கரூர்ல அவங்க சிசிடிவி கேமரா வச்சிருந்தாங்க, அதை நீங்க ஃபுட்டேஜ் அன்னைக்கே விட்டுருக்கலாம். இன்னைக்கு ஒரு ஃபுட்டேஜ் வச்சிருக்காங்க. அங்க படம் ஷூட் பண்றதுக்கு பெரிய பெரிய கேமரா ஷூட் பண்ணாங்கன்னு போட்டோஸ் வந்து வெளில வந்துருச்சு. அவங்களால காட்டி இருக்க முடியும்ல? ஆமா, இன்னைக்கு நீ உடனே அரை மணி நேரத்துல நாங்க ஃபுட்டேஜ் எடுத்துட்டோம் பாருங்க அப்படின்னு சிசிடிவில இருந்து காட்டல. இதுக்கு நீ அன்னைக்கு செய்யல? அன்னைக்கு செஞ்சிருந்தா இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு கேள்விகள், இவ்வளவு விசாரணைகள், இத்தனை தவிப்புகள் எதுவுமே இருந்திருக்காதுல்ல. ஆமா, ஒரு கட்சிக்காரனா விட்டுருங்க, ஒரு மனிதனா கூட நீங்க நடந்துக்கலையா? அன்னைக்கு 9 வயசு குழந்தை வந்து காணும் அப்படின்னு சொல்லதுக்கு வார அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. பேசுறது வந்து ஒரு முக்கியமான கண்டென்ட். 3 நிமிஷம் நின்று மறுபடியும் வந்து பேசுறாரு. அவ்வளவு தூரம் நீ வந்து திமுக நம்ம திமுக ஆதரவா பேசணும்ல, யார் மேலேயே பழி போட்டு நீ செய்யற தப்புகளை மறைக்கிற பத்தியா? அதற்கு இன்னொரு உதாரணம் தான் இந்த மனு. இந்த மனுல இவர் குறிப்பிட்டிருக்காருல, என்ன கொல்ல பாக்குறாங்கன்னு. அதுக்கப்புறம் மைலேஜ் ஏத்துறது தான் பேருக்கு. ஆதவர்ஜனாவை கொல்ற அளவுக்கு அவர் அவ்வளவு பெரிய ஆளா? இல்ல, இது இவ்வளவு கேவலமான ஒரு மனுவா இருக்குது. இந்த மனுவை எப்படி கொடுக்குறாங்க, இதெல்லாம் எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல. திமுக தலைமை என்னை கொலை செய்ய சதி செய்கிறது அப்படின்றது அதுக்கு ஆதாரம் இல்லாம சொல்ல முடியுமா? அந்த சோர்சஸ் யாருன்னாவது அவர் குறிப்பிடணும்ல. அதுனா சவுக்கு சங்கர் பாணியில இருக்குது சோர்சஸ் என்கிட்ட சொன்னாங்க. அதாங்க தமிழ்நாட்டுடைய சாபக்கேடுகள். இவங்களோட பேச்சு, இவங்களுடைய செயல் எல்லாமே யாரெல்லாம் எப்படி கான்ஸ்பிரசி பண்ணாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்றதுதான். ஏன்னா இப்போ வந்து சோசியல் மீடியா நம்ம கையில இருக்குது. நம்மள்ட்ட அந்த வல்கர் வாரிஸ் இருக்கிறாங்க, விச்சுவல் வாரிசு இருக்கிறாங்க. அவங்கள வச்சு நம்ம எதனாலும் பரப்பி நம்ம அது வந்து பொய்யை உண்மையாக்கிடலாம் அப்படின்னு ஒரு அதீத நம்பிக்கை. ஆனா அப்படி கிடையாது. தமிழ்நாடு மக்கள் அவ்வளவு ஏமாளிகள் நான் மனமாற நம்புறேன். அதான் உண்மை. இன்னொரு புறம் CTR நிர்மல்குமார் அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி இருக்கிறதா தகவல் வருது. எதுக்காக அந்த கடிதம்?
சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அமித்ஷாக்கும் அப்புறம் உள்துறை செயலர் அவருக்கும் அனுப்பியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒய்பிரிவு பாதுகாப்பு ஏற்கனவே எங்க தலைவருக்கு இருக்குது. அந்த ஒய்பிரிவுல இருக்கிற தலைவருக்கு தமிழ்நாடு போலீஸ்ல இருந்து என்னென்ன பாதுகாப்பு கொடுக்கணுமோ அதை வந்து இன்னும் அதிகமா கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கல இங்க. அதனால நாங்க குளத்தூர்ல பல பிரச்சனைகளை சந்திச்சோம். எங்க தலைவர் வந்து உயிருக்கே ஆபத்து. அதனால இப்ப வெளியில பிரச்சாரம் பண்ண வர முடியல இப்படின்னு வரிசையா ஒரு 4 பக்கத்துக்கு எழுதியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு உயிருக்கு ஆபத்து, ஆதவர்ஜுனாவை கொல்ல சதி. எனக்கு தெரிஞ்சு சிடிஆர் நிர்மல்குமார் அவர் ஏதாவது அவரை குறிப்பிட்டு அந்த அளவுக்கு ஆதவர்ஜுன அளவுக்கு இவருக்கு அறிவு பத்தலன்னு நான் புரிஞ்சுக்கலாம். அவர் வேற இடத்துல கேம் விளையாடுவாரு. ஏன்னா அவர் நிக்க போறது திருப்பரங்குன்றம். அதனால அவர் வேற இடத்துல கேம் விளையாடுவாரு. இதை பார்த்து இதை கட்டாயம் அமித்ஷா இப்படி பார்த்தாருன்னு 4 பக்கமா அரே பாய் அப்படின்னு தூக்கி போட்டுருவாரு. அது வேற விஷயம். ரெண்டாவது அவர் எழுதுனது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுலயே 2 போட்டு அஜய் குமார் பல்லா, ஹோம் செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சோகம் என்னன்னா இவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அந்த அஜய் குமார் பல்லா அவர் ஹோம் செக்ரட்டரி, அவர் ஹோம் செக்ரட்டரி கிடையாது. அவருக்கு இத கூட செக் பண்ணல. அவருக்கு மணிப்பூர்ல வந்து கவர்னரா இருக்காரு. இப்போ ஏன் இந்த தற்குறி அப்படின்னு சொல்றாங்க, நமக்கே கஷ்டமா இருக்குது. ஆனா ஒரு சிடிஆர் நிர்மல்குமார் கீழே வந்து அட்வொகேட் எல்லாம் போட்டிருக்காரு. அப்ப இது எவ்வளவு விவரமா ஒரு லெட்டர் எழுதணும். லெட்டர் எழுதுற கண்டென்ட்டை கூட விட்டுரு, யாருக்கு எழுதுறோம் அப்படின்ட்டு ஒரு அறிவு வேண்டாமா? திருநெல்வேலிக்கு அட்ரஸ்ல எழுதுறதுக்கு பதிலா மதுரை அட்ரஸ்ல எழுதிட்டு திருநெல்வேலி போஸ்ட் ஆபீஸ்ல போய் சார் என் லெட்டர் வந்துச்சுன்னு கேட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இவரு ஆளு ரிட்டையர்ட் ஆகி 2 வருஷம் ஆச்சு. சரி, இப்ப ரீசெண்டா ஒரு மாசத்துக்கு முன்னாடி மாத்திருந்தா கூட இந்த கன்ஃபியூஷன் வர வாய்ப்பு இருக்குது. இதற்கு முன்னாடியும் அவர் வந்து தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் தேர்தல் ஆணையத்தோட ஆபீஸ்க்கு அட்ரஸ் தெரியாம லெட்டர் எழுதி அனுப்பிட்டு இதே மாதிரி அசிங்கப்பட்டாங்க. ஆமாமா, மாநில தேர்தல் அதிகாரிக்கு லெட்டர் எழுதி அசிங்கப்பட்டாங்க. இந்த மாதிரி சுத்தமா மண்டேல எதுவுமே கிடையாது. நோக்கம் மட்டும் இதை மட்டும் கிளியரா பேசுவாங்க. சதி பண்றாங்கிறத மட்டும் சரியா எழுதுவாங்க. மத்தபடி அவர்களுக்கு எந்த வித திமுக சதி. ஆமா, நாங்க இதெல்லாம் டைப் பிடிச்சு அனுப்பணும். ஆனா பாருங்க, அவங்க மைக்ரோசாஃப்ட் அவர் பில்கேட்ஸ் கூட ஏதோ ஒரு கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. நான் இது இப்படி அடிச்சா அங்க வந்து வேற பேர் வந்து விழுந்துருச்சுன்னு கூட சொன்னா கூட ஆச்சரியத்துக்கு இல்ல. அதை விசில் அடிக்கிறதுக்கும் 10 பேர் இருக்கும்போது சொன்னாலும் சொல்லுவாங்க. பேசிக்கா கூகுள் சர்ச் பண்ணாலே என்னன்னு சொல்லிட போகுது. இது அதை விட இதுல எப்படி இவர் எப்படி ஒரு வக்கீலா இருக்காரு. இதுக்கு முன்னாடி பாஜகவுல மாநில பொறுப்பு, அதிமுகவுல மாநில பொறுப்பு, இப்ப இங்கேயும் மாநில பொறுப்புல சரியான இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காரு. அடையாளம் காணும் அளவுக்கு நமக்கு முன்னாடி வந்து நின்று இருக்காரு. இல்லைன்னா அந்த கட்சிகளுக்குள்ள இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா, ஆதவர்ஜுனாவும் சரி சிடிஆரும் சரி, அந்த பெரிய கட்சிகளுக்குள் இவங்க வந்து அடையாளம் தெரியாத ஆட்கள். ஆனா இந்த கட்சியில அப்படி இல்லை. இவங்க தான் தன்னை அடையாளம் படுத்திக்கல, ஒரு பெரிய ஸ்டாரோட வெளிச்சத்துல நம்மளே நம்ம பில்டப் பண்ணிக்கலாம்னு இறங்கி வந்திருக்காங்க. ஆனா அம்பலப்பட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. இவங்க யாரு அப்படிங்கிறதுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அமித்ஷாவுக்கும் அந்த அஜய் பல்லா அவருக்கும் உள்துறை செயலாளர் அப்படின்னு 2 வருஷம் முன்னாடி ரிட்டையர்ட் ஆன அவருக்கும் எழுதின லெட்டர் இருக்குல்ல, அந்த லெட்டர் வந்து ஃபேக் லெட்டரு. இதை வந்து பத்திரிகைகள் வந்து தவறாக தாவேக்கல் மீது அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு தாவேக்கல்ல இருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த லெட்டர் வந்து தாவேக்காவோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப், பத்திரிகையாளர்களுக்காகவே ஒரு அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. அதில் பகிரப்பட்டது. அதில் அவங்களோட செய்தி தொடர்பாளர் இருக்காங்க. அவங்க பகிர்ந்ததை தான் இன்னைக்கு பத்திரிகைகள்லாம் எடுத்து வெளியில விட்டு, அது வந்து இந்த மாதிரி உள்துறை செயலாளர் வந்து ரிட்டையர்ட் ஆகி 2 வருஷம் ஆச்சு, அவங்களுக்கு வந்து தாவேக்கா வந்து கடிதம் எழுதியிருக்குங்கிறதெல்லாம் அம்பலமாகி அசிங்கப்பட்டதும் அவசரமாக அந்த வாட்ஸ்அப் குழுவிலிருந்து அந்த கடிதத்தை நீக்கியுள்ளனர். தேசிய செய்தி தொடர்பாளர் ஃபெலிக்ஸ் ஆகட்டும், இல்லை வாட்ஸ்அப்பில் இருக்கிற இவங்களோட செய்தி தொடர்பாளராகட்டும், இவர்கள் எல்லாருமே பொய் பரப்புவதும் அந்த பொய்யை இன்னும் வேகமாக வேற மாதிரி எப்படிலாம் நெரட்டிவ் செட் பண்றதும் இதில் தான் தீவிரமாக இருக்காங்களே தவிர வேற எந்த அறிவும் அவர்களுக்கு இல்லை. அந்த லெட்டர்லயும் அவங்க அந்த திரும்பி இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. குளத்தூர்ல வந்து எங்களுக்கு சதி நடந்தது, மறுபடியும் கரூர் போல, மறுபடியும் கரூரை தான் எடுத்துட்டு வராங்க. ஃபெலிக்ஸும் அதே வீடியோ இறக்கிருக்காரு, மீண்டும் கரூர் போல சதி அப்படின்னு. தேசிய செய்தி தொடர்பாளர் ஏற்கனவே அவர் பொய்ய பரப்பி தான் ஜெயிலுக்கு போய் கேக் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க, அந்த சதி விவகாரத்தை பேசக்கூடாதுன்னு. ஆமா, மீண்டும் வந்து அதே சதி கோட்பாட பரப்பிட்டு இருக்கிறாரு. ஆமாங்க, அதெல்லாம் வந்து மனசாட்சி உள்ளவன் வந்து யோசிப்பான், நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அதை திருப்ப செய்யக்கூடாதுன்னு. இவருக்கு அந்த மனசாட்சி எதுவுமே கிடையாது. ஆமா, அது தப்பே இல்லை, தெரிஞ்ச அவர் வந்து பண்றது தானே. ஆக்சுவலா வந்து இதுலதான் தெளிவா தெரியுது. ஏன்னா ஃபெலிக்ஸ் வந்து முன்னாடியே வந்து அவர் பேட்டிகள்லேயே வந்து பேசினார். என்னன்னா, தேர்தல் ஆணையம் அவங்க கண்ட்ரோல்ல தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சுன்னா அவங்க கண்ட்ரோல்ல காவல்துறை எல்லாம் வந்துடும், அதுக்கு பிறகு நம்ம ஃப்ரீயா பேசலான்னு. அதே போல சதி கோட்பாடுகளை மீண்டும் அவர் வந்து பரப்புறாரு. ஆனா இன்னொரு புறம் இதே தாவேக்கா என்ன சொல்லுவாங்க,
போலீஸ் எல்லாம் வந்து ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இருக்குது, அவர் வந்து சதி பண்றாரு. இப்ப இன்னைக்கு கேடுகட்ட கேவலம் அது நாரவை அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். எப்படினாலும் இந்த நாக்கு வந்து சுத்தும் அவங்களுக்கு, ஏன்னா அது அழுகி போன நாக்கு, அது அப்படிதான் பேசும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சிஆர்பிஎஃப் ஒய் பிளஸ் கொடுத்துருக்காங்கல்ல, சிஆர்பிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அது சிஆர்பிஎஃப் ஜவான்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கிறதா நான் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது நான் கவனிச்சேன். அது வெல் ட்ரைன்டு, எனக்கு தெரியும் அவன் ட்ரைனிங் எவ்வளவு நடக்கும், அது ஒரு நேஷனல் செக்யூரிட்டி கார்டுக்கு இணையாக அதெல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் இருந்தும் இவங்க வந்து எனக்கு பாதுகாப்பு வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்றது வந்து சும்மா ஒரு பில்ட் பண்றாங்க, மக்கள் மத்தியில நேரட்டிவ் செட் பண்றாங்க. விஜய் வீருக்கு ஆபத்து, அவர் வெளியில வர மாட்டாரு அப்படின்னு. இப்ப இவ்வளவு பாதுகாப்புலாம் கேட்கிறாருல, பாண்டிச்சேரியில இவங்க வந்து 23 இடத்துல வந்து பேசணும்னு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க பிரச்சாரத்துக்கு. நீங்க சொல்லுங்க, 23 இடத்துல கேட்டா எத்தனை இடம் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது? என்ன ஒரு 5 இடம் 4 இடம் ரிஜெக்ட் ஆக 4 இடம் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. மிச்சத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க என்னன்னா 4 இடத்துல தான் விஜய் பேசுறதுக்கு அனுமதி, மிச்ச 19 இடத்துல வந்து அனுமதி கிடையாது. இப்ப விஜய் வந்து மைக்க பிடிச்சிட்டு ரங்கசாமி அங்கிள் ரங்கசாமி அங்கிள் கேட்பாரா, இல்ல ஆதவ் அர்ஜுனா தான் ஏதாவது வாய் திறந்து பேசுறாரா, இல்ல சிடிஆர் நிர்மல்குமார் பேசுறாரா, இல்ல புஷி ஆனந்த் தான் ஏதாவது ட்விட்டு போடுறாரா? புஷி ஆனந்த் தான் ரங்கசாமியோட நெருக்கமே, அவரே பேசி வாங்கியிருக்க வேண்டியதுதானே. அப்படிலாம் அதாவது இங்க திமுக சதி அப்படின்னா பாண்டிச்சேரியில என்ன சதி, யார் சதி? உடனே அதுக்கும் இவங்க ஒரு கான்ஸ்பிரசி எடுத்து வந்துருவாங்க. பாஜகவும் திமுகவும் கள்ள கூட்டணி, இவங்க 2 பேரும் அங்க இருந்து எங்களை வந்து முடக்கிறதுக்கு பாக்குறாங்க, பக்கத்து ஸ்டேட், அதனால இங்க இருந்து அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க, இப்படி கூட அவர் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா உண்மை என்னன்னா, கடந்த முறை பாண்டிச்சேரியில விஜய் போயிட்டு இருந்தப்போ, பாண்டிச்சேரியை பாருங்க எவ்வளவு அழகா அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க, நீங்களும் இருக்கீங்களே அங்கிள் அப்படின்னு திமுக வசப்பாடினார். இங்க பாதுகாப்பு சரியில்லை, ஆனா பாண்டிச்சேரியில எங்களுக்கு சிறப்பா பண்ணி கொடுத்தாங்க. அதே பாண்டிச்சேரி தான் இன்னைக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, 4 இடத்துல உனக்கு பெர்மிஷன், 2 மணி நேரத்துக்கு மேல ஒரு மீட்டிங் பேசக்கூடாது, அவ்வளவுதான் கலைஞ்சிடணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ரூல் போட்டிருக்காங்க. அப்போ இதுவும் திமுக சதின்னு சொல்லுவியா? இது வந்து பேசணும்ல, தேர்தல் ஆணையம் குறித்து வாய் திறக்க மாட்டற. இப்ப 23 இடத்தை நீ கேட்டு 4 இடம் தான் கொடுத்திருக்கிறாங்க, 19 இடங்களில் அனுமதி மறுத்திருக்கிறாங்க. இது என்ஆர் காங்கிரஸ் பாஜக செய்கின்ற சதி அப்படின்னு வந்து சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்ல மாட்டாரு? ஏன் சொல்லணும்? அதான் நீங்க கரூர் விஷயத்துக்கு அப்புறம் பிஜேபிங்கிற பேரை வந்து அவர் எங்கேயாவது உச்சரித்து பாத்திருக்கீங்களா? அப்படி இருக்கும்பொழுது பிஜேபி கூட்டணியில் இருக்கிற ஆட்சி பத்தி அவர் எப்படி பேசுவாரு? அதுக்கு பிறகுதான் வந்து இன்னும் இதுவா பேசுறாரு, என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு. ஆமா, அதுல பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது அப்படின்னு அதாவது கிளியரா இருக்குது. தமிழ்நாடு வந்து முன்னாடி இருந்தே தமிழ்நாடுக்கு வந்து ஆதிக்கம் செலுத்தும் யாரையும் விரும்பாது. பார்ப்பனிய ஆதிக்கம் இருந்தது, அது வேற வடிவத்துல, நவீன வடிவத்துல இப்ப பிஜேபி மூலமா வந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டுல ஆட்சி அமைத்தால் மட்டும்தான் பிஜேபி வெற்றி பெற்றதா அர்த்தம்னு பிஜேபி இருக்க மினிஸ்டரே பேசிக்கிறாங்க. அந்த சூழல்ல இங்க நமக்கு வர வேண்டியது கல்வித்தொகை வந்து மறுக்கப்படுது, நிவாரண தொகை புயல் வெள்ளம் வந்தப்போ அது மறுக்கப்படுது. இப்படி எல்லா இடத்துலயும் நம்மள வந்து முடக்கி போட பாக்குற நேரத்துல ₹1 கொடுத்தா 26 பைசா தான் தர்றாங்க, நிதியே தர மாட்டாங்க. இதை எதிர்த்து நிக்குது இங்க இருக்கிற கட்சி எந்த கட்சி? நான் நிக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து ஸ்டாலின் வந்து சொல்லி தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏங்கிறாரு. அப்ப இந்த லாஜிக்கை நீ உடைக்க முடிஞ்சா நீ உடைக்கணும். இல்ல அதை விட நான் சிறப்பா வந்து என்டிஏவை ஃபைட் பண்ணுவேன், சிறப்பா இந்த பார்ப்பனிய ஆதிக்கத்தை நான் வந்து வீழ்த்துவேன், என்கிட்ட அந்த மாதிரி திட்டங்கள் இருக்குன்னு பேசினா அது சரி. ஆனா என்டிஏ தமிழ்நாடுங்கிறது இல்ல பிரச்சனை, இது மாநில வெர்சஸ் தமிழ்நாடுன்னு பேசக்கூடாது. ஆமா, இது மாநில தேர்தல். ஆமா, ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படின்னு சுருக்க பாக்குறாரு, டைவர்ட் பண்றாரு, டைல்யூட் பண்றாரு. ஆமா, விஜய் வந்து அப்பட்டமா வந்து அம்பலமா இருக்காரு. பி டீம், பிஜேபியோட பி டீம், பிஜேபிக்கு ஃபேவரா என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கு அடுத்து இவர் ஸ்டெப் எடுத்து வைப்பாரு. அப்படி அவர் ஸ்டெப் எடுத்து வைக்கலன்னா மண்டிலே கூட்டுவாங்க, சிபிஐ வந்து வழக்கு எந்தாப்பா மறுபடியும் விசாரணைக்கு வான்னு கூப்பிடுவாங்க. இந்த பயத்திலையும் இந்த பதட்டத்திலும் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நியூஸ் வந்துட்டு இருக்குது. என்ன நியூஸ் இது வந்துட்டு இருக்குதுன்னா, வீட்டிலிருந்தே பிரச்சாரம் செய்ய திட்டம். இதைத்தான் நாம நேத்திக்கும் சொல்லிட்டு இருந்தோம், பல நாளா சொல்லிட்டு இருக்கோம். அவருக்கு வெயில் ஆகாது, அவர் ஒரு பண்ணையார், பனையூர் பண்ணையார். நம்ம எல்லாம் பேர் சும்மா வைக்கல, இவர்களை தற்கொலையின் பேர் வச்சதுக்கும் காரணம் இருக்கு சொல்லிட்டோம். பனையூர் பண்ணையார்னு சொல்றதுக்கும் இதுதான் காரணம். இது வந்து வேலூர்லயே வந்து அவரு கூட்டத்துல வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. நாம தான் சரியா கவனிக்கல. என்ன சொன்னார் அப்படின்னா, எலெக்ஷன் முடிந்து நமது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்ததும் நான் ஒவ்வொரு கிராமமாக வருவேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன், நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் பிரச்சாரம் செய்ய வர்றேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஓகே, அதாவது சதி பண்றீங்களா? எப்படி வருவாரு? அதுதான், அது சதியை சொல்லிதான் இவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. நான் வரமாட்டேன்னு சொன்னா நீ வந்து என்ன சொல்லுவ, என்ன அதாவது ஓரளவு தான் மரியாதை எல்லாம் சரியா, ஓரளவு தான் மரியாதை.
நீ என்னடா பெரிய இவனா அப்படின்ட்டு விட்டுருவாங்க மக்கள். ஆனா தன் மீது பரிதாபத்தை உருவாக்கவும், இரக்கத்தை உருவாக்கவும், சிம்பதியை உருவாக்குறதுக்கு இது ஒரு நல்ல வழி. இதன் மூலம் இமேஜும் பில்ட் ஆகும், பரிதாபமும் வரும், கூடுதலா ஓட்டையும் எல்ல முடியும். நாம போகவும் வேண்டாம், வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு போட்டோக்கு மாலை போடுற மாதிரி பிரச்சாரத்தையும் வீடியோ பேசி விட்டுறலாம். இப்படி ஒரு திட்டம் இருக்குங்க அப்படிங்கிறது வேலூர்ல பேசினவே நமக்கு சிலருக்கு புரிந்தது, பலருக்கு புரியல. இன்னைக்கு வந்து அது உறுதியா இருக்கிறது. அதோட அடிப்படையில் தான் இன்னைக்கு நியூஸ்லாம் வரிசையா வந்துட்டு இருக்குது. பாண்டிச்சேரிக்கு அவர் வந்து போகாமலேயே வீட்டில இருந்தே பிரச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க திட்டம் வந்திருக்கு. வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடுறது, வல்கர் வாரிஸ் அதை வந்து விச்சுவல் வாரிஸ் அதை வந்து ஷேர் பண்ணிக்க போறாங்க. அவ்வளவுதான் ஒரு பிரச்சாரம் முடிஞ்சது. இன்னும் 19 நாள் தான் இருக்குது. இந்த 19 நாள்ல இவர் இன்னொரு நாள் போய் இவர் போய் வேட்புமனு தாக்கல் வர பண்ணுவாரு. இன்னும் 18 நாள் தான் இருக்குது. 18 நாள்ல இப்போ மற்ற தொகுதி ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், எல்லாருமே ஒரு நாளைக்கு 2 சட்டமன்ற தொகுதிகள தான் போய் பிரச்சாரமே பண்ண முடியுது. இது இவ்வளவுதான் லிமிட், இதுக்கு மேல பண்ண முடியாது. ஆனா இவங்க 2 நாளுக்கு முன்னாடி கொளத்தூர், வில்லிவாக்கம் இப்படி 4 சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரம் சொன்னது வந்து அப்பட்டமான, அதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சம்பவம். ஆனா நமக்கு என்ன நடக்க போறது இல்ல, எப்படியும் தலைவர் 2 இடத்துல நிக்க போறாரு, போல 4 இடத்துல வராது. இவங்களோட திட்டமிடலே இப்படிதான் இருக்குது. அட்ரஸ் மாத்தி எழுதுறது, ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. 7 மணி நேரம் 8 மணி நேரம் வெயில்ல காக்க வச்சு சாவடிக்கிறது, இவ்வளவு சேர்ந்து செஞ்சுட்டு வேற யார் மேல பழிய போறது. இதுதான் இவங்களோட அரசியல். இவங்க அரசியல்ல வேற ஒண்ணுமே இல்ல மிச்சம். இதுதான். ராம்தாஸ் அத்வாலே ஒன்றிய இணையமைச்சர், சமூக நீதி மற்றும் மேம்பாட்டு துறை இணையமைச்சராக இருக்கக்கூடியவர். கடந்த முறையும் அவர் பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்த அமைச்சராக இருந்தவர். அவர் தேர்தலுக்கு பிறகு விஜயோட கூட்டணி அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாரு. அதனுடைய பின்னணி என்ன? சிபிஐ ஆபீஸ்ல இருந்து வெளியில வந்தார்ல, கையை கட்டிட்டு சிரிச்ச வாக்குல, அப்போ புரியல, இப்போ புரியுது. அப்போ டீல் இதுதான் நடந்திருக்குது. என்ன அப்படின்னா, நீ தனியா நில்லு, உனக்கும் டிஎம்கே ஓட்டு, எனக்கும் டிஎம்கே ஓட்டு, சரியா? நீ டிஎம்கே ஃபுல் ஃபோர்ஸா நீ எதிர்த்து பேசு, உனக்கு ஓட்டு விழும். தொங்கு சட்டமன்ற வந்துச்சுன்னா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணணும், நான் உனக்கு இதை பண்றேன். இதை வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆதவ ஒரிஜினா உறுதி பண்றாரு. 90 சீட்டு பிளஸ் 90 கூட்டணி பேசினாங்க வச்சாங்க. அது வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக அப்படின்னா எட்டிக்கா கசக்கும். இந்த எடுபடவே செய்யாத ஒரு அரசியல்னா பிஜேபி அப்படிங்கிற இந்துத்துவ அரசியல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எடுபடவே செய்யாது. அப்படி சூழலில் வந்து அவர் பாஜக கூட்டணியில் போயிருந்தா விஜயோட சகாப்தம் அப்படி ஆரம்பத்திலே முடிஞ்சிடும் அப்படின்னு எல்லா அரசியல் விமர்சகர்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களால நேரடியாக பாஜக கூட போக முடியாது. எடப்பாடிக்கு வேற வழி இல்லை, அவர் வந்து முதுகுல ஏறி உட்காந்துக்கணும்னு ஏத்துக்கிட்டாரு, சரிங்களா? ஆனா விஜய்க்கு வந்து இப்பதான் வருது. அப்போ பாஜகவோட டீலிங் இப்படிதான் இருந்திருக்கும். ஓகே, இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி நின்றுக்கலாம், ஜெயிக்கிறோம்ட்டு ஜெயிக்கலாம், முடித்ததும் நாம வந்து கூட்டணி வச்சுக்கலாம். அதான் வந்து அந்த ராமதாஸ் அத்வாலே அப்படிங்கிறவர், அவர் அந்த இணையமைச்சராக இருக்கிறவர் வந்து இணையமைச்சர் போஸ்ட்ல இருக்காரு. கூடுதலா செல்வாக்கு உள்ளவர், அவங்க கூட நல்ல செல்வாக்கு, அதனாலதான் தொடர்ந்து அமைச்சர் பதவியில இருந்துட்டு வராரு. அவர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு, இது முடிந்ததும், எலெக்ஷன் முடிந்ததும் தாவேக விஜய் ஆதரவுடன் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாண்டிச்சேரியில ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இதை சொல்லிருக்காரு. ஆமா, பாண்டிச்சேரியில தான் கலந்துகிட்டு சொல்லியிருக்காரு. ஆக இது அப்பட்டமா தெரியுது. அதுக்கு முந்தின நாள் பேசினப்போ கூட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 5 ஸ்டேட்ல நடக்குது, 5 ஸ்டேட்லயும் வந்து என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும்னு அவர் சொல்றாரு. அதற்கப்புறம் இது ஒண்ணு, இந்த விஷயத்த சொல்லும்போது இங்க எப்படி ஆட்சி அமைக்கும் நமக்கு கொஸ்டின் வருதுல்ல. கரெக்டா அதை வந்து அடுத்த நாள் இன்னொரு பிரஸ் மீட்ல பாண்டிச்சேரியில வச்சு அவர் பதில் சொல்றாரு. என்ன பதில்னா இதுதான், அதாவது டிவிக்கோட விஜய் வந்து எங்களுக்கு வந்து உதவுவார். அப்போ அணிலாக இருந்து உதவியது போல் இந்த தடவை எதவாக இருந்து அனுமாராக இருந்து உதவுவார், சரிங்களா? ஆனா பிஜேபி பாலிடிக்ஸ்ங்கிறது இது ஒன்றும் புதுசு இல்லை. டிவிக்கில் நீங்க பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில நிக்கிற சாமிநாதன் அப்படிங்கிறவரு முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர். அவர் வந்து டிவிக்கு வேட்பாளராக நிற்கிறாரு. அதுக்கப்புறமா இல்ல இதே தானே அவங்க வந்து இதுலயும் பண்ணாங்க, ஆந்திராவிலையும் இதே தானே பண்ணாங்க. பவன் கல்யாண் அவர் அங்க அனுமாராக இருந்து வேலை செய்து அங்க பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு உதவினாரு. இங்க விஜய் உதவுவார் அப்படின்றத வெளிப்படையாவே சொல்லுங்க. நீங்க அங்கே பார்த்தாலும் அங்க இருக்கிற அந்த பவன் கல்யாணுக்கு இப்படிதான் வெறித்தனமா வந்து விழுவாங்க, பைக்ல போவாங்க, இது எல்லாமே அங்க நடக்குது. அந்த சீன்ஸ் எல்லாமே அப்படியே இங்க நடக்குது. இவங்க அதே அரசியல்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் துணை முதலமைச்சர், நம்ம அந்த லிமிட்ல இருந்துடக்கூடாது, எப்படியாவது முதல்வர் ஆகணும் அப்படிங்கறத நோக்கத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சாய் சரண் ஒருத்தர் காலையில பிஜேபியில இருக்காரு, சாயங்காலம் டிவிக்கு வேட்பாளர். இன்னொருத்தர் கணேஷ், அவர் வந்து பிஜேபியோட அட்வொகேட் டீம்ல இருந்தவர். அவரு பாத்தீங்கன்னா தாவேக்கோட வேட்பாளரா பாண்டிச்சேரியில நிற்கிறாரு. இங்க பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல இருந்த ஒருத்தர் வந்து வேட்பாளரா அறிமுகப்படுத்துறாரு. அதுபோக பிஜேபியில போய் சேரவன் எல்லாருமே எப்படின்னு உங்களுக்கு தெரியும், கஞ்சா கடத்துறவன், அல்லனா பாலியல் தொல்லை கொடுக்குறவன், அல்லனா ஜாதி வெறியன், இப்படிதான் போய் சேருவாங்க. அதே போல தாவேக்க வேட்பாளர்களை அறிவித்த உடனேயே வரிசையா லிஸ்ட் வருது. இவர் மேல் பாலியல் வழக்கு இருக்கிறது, இவர் மேல் வந்து கஞ்சா கடத்தல் இருக்குது. இவர் வந்து 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்து கட்சியிலே சேர்ந்தார். ஏன்னா 10 நாளைக்கு முன்னாடி தான் அவருக்கு பெயிலே கிடைச்சது.
பேராவூரணி வேட்பாளர். ஆமா, அவருக்கு இப்படி கிடைச்சிருக்குது. ஆக எப்படி வந்து இந்த சமூக விரோதிகளின் கூடாரமாக பாஜக இருந்துச்சோ அதோட தமிழ்நாடு வெர்ஷனா தேவைக்கு இருக்குது. அதை வந்து நானே பார்த்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னு கூச்சமே இல்லாம டிவிகே விஜய் வந்து அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அவர் சொல்றாரு, நீ என்னத்தை பார்த்து என்னத்தை செலக்ட் பண்ண, உன்கிட்ட இருக்கிறவன் வந்து பாலியல் தொல்லை கொடுக்குறவன், நீ பெண்களுக்கு பாதுகாப்பை பத்தி நீ எங்களுக்கு வகுப்படுத்திட்டு இருக்கிற, ஆனா அங்க இருக்கிறவன்லாம் கஞ்சா குடிக்கையும் அந்த மாதிரி பெண்ணுங்களை வந்து சீன்றவனா இருக்கிறான். இவர்கள் எல்லாருமே பிஜேபி இல்லையா, சரி ஓகே டிவிகே இருக்குது. சமூக விரோதிகளில் முடியும், அதுக்கப்புறம் பிஜேபி அலைன்ஸ் வச்சு. ஆமா, இவனுக்கு எந்த பிரச்சனை பண்ணா கூட இவங்க என்ன நம்ம சொல்லுவானுங்க, டிஎம்கே தான் அவங்க கையில கஞ்சா கொடுத்து விற்க சொல்லிச்சுன்னு அப்பவும் வந்து ஒரு சதிகோட்பட உருவாக்கிடுவாங்க. சுத்தி பாத்தீங்கன்னா கொள்கை கிடையாது, அரசியல் தெரியாது, அப்புறமா இந்த சின்ன விஷயங்கள் இருக்கலாம், சட்டமன்றம்னா என்ன, நாடாளுமன்றம்னா என்ன, உள்ளாட்சி தேர்தல்னா என்ன, ஊராட்சி ஒன்றியம் என்ன, பஞ்சாயத்துனா என்ன, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இது எல்லாம் இல்ல. ஆனா எங்கள்ட்ட விஜய்னு ஒரு ஸ்டார் இருக்காரு, ஒரு மூஞ்சி இருக்குது, வந்து ஓட்டு குத்து அப்படின்னா பிரச்சாரத்துக்கும் வரமாட்டாரு, வீட்டுல இருந்தே வீடியோ போடுவாரு, நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு ஓட்டு போடணும். மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி எக்ஸ்க்ளூசிவான பல்வேறு தகவல்களை பகிர்ந்துட்டது மிக்க நன்றி தோழர். நன்றி.